இப்போது ஆப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைன் போகணும். ஆன்லைன் போகணுன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டிஷன்லாம் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகுது. டைம் வந்து இப்போ கரெக்டாக 7:32 ஆகுது. நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவோம். எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இது ஏர்னிங்ஸு கரண்ட் வீக் வந்து 0ல் இருக்குங்க. ₹155 நம்ம பழசு ஓட்டியிருந்தோம். A few minutes later. ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சுங்க. நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். டைம் வந்து 8 ஆகுது. ஒரு டைம் இதில் வந்து ஓடிபி கேட்குதுங்க. அதாங்க பிரச்சனையாகவே இருக்குது. ₹54 வேறு லெவலு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருங்க. வெறும் 950 மீட்ரு. இது வந்து ஃபஸ்ட்டு மெயிலே சைன் பண்ணி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுது. இருங்க நான் காட்ட முடியுதான்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஆர்டருக்கு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு. அடுத்த ஆர்டர் வந்துச்சு. வேறு லெவல். செம்மங்க. அடுத்த ஆர்டருக்கு போகலாம். ஜெப்டோ ஆர்டரு. இந்த ஆப்பு நல்லா இருக்குதுங்க. மேலே ஒரு யூஆர் நெக்ஸ்ட் ஆர்டர் பீயிங் ப்ரிப்பேர்னு சொல்லிட்டு வருதா. ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போதே ஒரு ஆர்டர் அசைன் ஆகுது. சமுத்திராவில் போட்டிருக்கான். வேறு மாதிரி இல்லை. ஃபுட்டு ரெடி ஆச்சான்னு தெரியலையே. ஃபுட்டு தான் ரெடி ஆகலை. ஆனால் இந்த ஆர்டரில் என்ன ஒன்றுனா ரெடியான ஆர்டர் வர மாட்டேது. அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. ஏங்க நம்ம வந்து 6வது ஆர்டர் வந்துட்டோங்க. டைம் வந்து இப்போது 9:41 ஆகுது. கரெக்டாக வந்து 2 hours 10 minutes ஆயிடுச்சு. இது வரைக்கும் அமௌண்ட் வந்து ₹250 தான் எடுத்திருக்கோம். ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணி தான் பிளாக் எடுக்க முடியல. ஏன்னா சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம ஏன்னா திரும்ப போகல. அதனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் மவுண்ட் பண்ணல. இன்னும் ஒரு 1/2 hour ஆனால் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாகிடும். அது தூரம் மவுண்ட் பண்ணி பிளாக் எடுக்கிறேங்க. ஆனால் செம்மையாக இருக்குது. நான் நினச்சதை விட லோட் ஷேரு. நேற்று கூட லாகின் பண்ணேன். அந்தளவுக்கும் ஒரு ஆர்டருமே வரல. இப்போ பார்த்தா செம்மையாக இருக்குது. இன்னும் 4 ஆர்டர் தான் இருக்குது இன்சென்டிவ்க்கு. 10 ஆர்டர் முடிச்சோம்னா ₹100 இன்சென்டிவ் தருவாங்க. ஆர்டர் கொடுக்க வந்துக்கினே இருக்குது ஆர்டரு. ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஜெப்டோ அப்படின்ட்டு. நான் இன்னும் இன்ஸ்டாமார்ட்டை தான் பார்க்கல. ஏன்னா இன்ஸ்டாமார்ட் ஒரு ஆர்டர் வந்தால் ₹50 போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஃபஸ்ட்டு ₹100 இன்சென்டிவ் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். இந்த ஆப்பு வேறு லெவலுங்க. 10வது ஆர்டர் வந்துருச்சு. இது வந்து 9வது ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கு. இப்படி இந்த பக்கம் காடைக்கிங்கு 10வது ஆர்டரு. அமௌண்ட்டு நம்ம இது வரைக்கும் எவ்வளோ எடுத்துருக்கோம்னா, இந்த ஆப்பு கொஞ்சம் பக் இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகுது. ₹440 எடுத்துருக்கோம். மொத்தம் 9 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து 10வது ஆர்டர் வந்துருச்சு. இந்த ஆர்டர் கொடுத்தனா ₹100 இன்சென்டிவ் வேறு வரும். பெட்ரோல் அவ்வளோலாம் ரொம்பலாம் இழுக்கலைங்க. இங்கனுக்குள்ளே தான் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் வளைச்சி ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கான். நல்லாயிருக்கு. ஆனால் பார்ட் டைமுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஃபுல் டைம் வந்து ஓட்டினா தான் தெரியும். இப்போது எடுத்துகிட்டு போகிறது வந்து 11வது ஆர்டரு. நமக்கு இன்னும் ஆர்டர் வரலை. ஆர்டர் வந்தால் எந்நேரம் அசைன் ஆகிருந்துருவோம். இந்த ஆப்பில் ஒரு ஆர்டர் கொண்டுட்டு போயிட்டு இருக்கும் போதே இன்னொரு ஆர்டர் வருது. ஆனால் ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்விக்கியில் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் ஜொமேட்டோவில் எப்படின்னு தெரில. ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்த ஆர்டர் வரும். அதை வெயிட் பண்ணணும். இன்றைக்கி வந்து ஸ்விக்கியில் வந்து செம்ம ஆர்டருங்க. பசங்கிட்ட கேட்கும்போது எல்லாருமே 25 முடிச்சிட்டேன், 20 முடிச்சிட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் 100 மீட்டர் தாங்க இருக்குது கஸ்டமர் லொக்கேஷனுக்கு. இந்த ஆர்டர் கொடுத்தோம்னா நம்ம வந்து ₹550 பக்கமாக வந்திருப்போம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போக சொல்லுது. நம்ம இங்கேருந்தே கஸ்டமரை கால் பண்ணுவோம். என்ன இந்த செல்லு 2GB செல்லுனால தான் ரொம்ப இதாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கே பிடிக்கல. செல்லு ஒன்று வாங்கணுன்ட்டாக்கானே ரொம்ப லேக் ஆகுதுங்க இந்த ஆப்பு. என் செல்லு லேக் ஆகலை, இந்த பக்குன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி பண்ணுது. எவ்வளோ நேரம் ஓப்பன் ஆகுது பாருங்கள். இதில் நம்ம கால்னு சொல்லிட்டு ஒரு அந்த பட்டனை அழுத்திட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கால் பண்ணுது. அப்புறம் ஒரு சில டைம் வந்து நம்மளே மேனுவலாக கால் பண்ண முடியுது. லொக்கேஷன் வந்துட்டேண்ணா. எங்கண்ணா? இல்லைண்ணா, நீங்கள் கேட்டுக்கு வந்துருங்கண்ணா. ஹலோ ஹலோ, கேட்டுக்கு வந்துருங்கண்ணா. ஓகே 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 ஓகே.
ஏன்னா டைம் வந்து 11:16 ஆகுது. பை அங்கே தொங்குதுப்பா பை. இந்த ஆர்டர் நம்ம கொடுத்த உடனே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ணா கொஞ்சம் கீழே விடுங்கண்ணா. என்னடா அது வர மாட்டேங்குது. ஒரு சில பேர் இப்படி தான் வர முடியலன்னா இப்படி பையை தான் கூட்டுருவாங்க. இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் சுற்றுது. 51 ரூபா வந்துருக்குதுங்க. ஏர்னிஸ்கிட்ட வைக்கலாம். 643 ரூபா எடுத்திருக்கோம். சரி ஓகே, நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் பிளான் என்னென்னா ஆஃப் பண்ணுறது தான் பிளானிங்க. கோ ஆஃப்லைன். ஆஃப் பண்ணிட்டோம். டைம் வந்து 11:17 ஆகுது. வேறு லெவலில் இல்லை. 9:30க்கு நம்ம வந்து 7 ஆர்டர் தான் முடிச்சிருந்தோம். டக்குன்னு போட்டாங்க 4 ஆர்டரு. இன்னும் கூட வந்து முதல்ல தான் போட்டுட்ருந்தோம். இப்போ டக்குன்னு போட்டான். நம்ம வந்து கரெக்டாக 7:31க்கு ஆன் பண்ணோம். ஆனால் நம்ம பீக் ஜோனில் இல்லை. நம்ம அங்கே வந்துட்டு இருக்கும்போதே ஆன் பண்ணிட்டோம். ஏன்னா சப்போஸ் ஆர்டர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆன் பண்ணோம். ஆர்டர் அப்பயும் வரல. கரெக்டாக ஒரு 7:50 பக்கமாக தான் ஒரு ஆர்டர் வந்துச்சு. இப்போது ஃபுல்லுமே டைம் வந்து கால்குலேட் பண்ணால் 7:50லேருந்து இப்போது வரைக்கும் டைம் கால்குலேட் பண்ணால் எவ்வளோ நேரம் வருது? 8 to 9, 9 to 10, 10 to 11, 3.5 மணி நேரம் வருதுங்க. பரவாயில்லைங்க. 3.5 மணி நேரத்துக்கு 750 ரூபா அப்படின்னா ஓகே தான். பெட்ரோல் வந்து 100 ரூபா தான் செலவாயிருக்கு. ஏன்னா அந்தளவுக்குலாம் எங்கேயும் நம்மளை அலைய விடவே இல்லை. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு சர்க்கிள் மாதிரி வச்சுக்கிட்டு அங்கனுக்குள்ளேயே தான் ஆர்டர் டெலிவரி பண்ணிகிட்டே இருந்தேன். நான் கூட என்ன தெரியுமா நினச்சிட்டு இருந்தேன், மைண்டுக்கு சேஞ்ச் ஆகிருமோ. 11 முடிச்சிட்டோம், இன்னும் 9 முடித்தோம்னா இன்னும் ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பரவாயில்லப்பா, ஆஃப் பண்ணிட்டப்பா. ஸ்விக்கிலாம் பார்ட் டைம் ஒர்க் பண்ணால் மொத்தம் சரியும் வாங்கிட்டு விட்டுருந்துருப்பான். அவன் எப்படி தெரியுமா கால்குலேட் பண்ணுவான்? போன டைம் வந்து எந்த டைமில் ஆஃப் பண்ணான், போன டைம் எவ்வளோ அமௌண்ட் எடுத்தான், அப்போ ஓகே அதே அமௌண்ட்டு இந்த டைமுக்கு கொடுப்போம், இந்த டைமில் ஆஃப் பண்ண வைப்போம் அப்படின்னு நினப்பான் அவன். நேற்று நம்ம பார்ட் டைமாக தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருந்தோம்னா, விளாக் வந்து 9ல் 6 மணிக்கு ஆன் பண்ணி 11 மணிக்கு இருக்கும்போது 450 ரூபா தான் வந்துச்சு. அதுவும் நம்மளை எங்கெங்கேயோ அலைய விட்டுட்டான். கரெக்டாக சொல்லணும்னா இதுக்கு இந்த வண்டி என்னன்னு தெரியல. கரெக்டாக சொல்லணும்னா எப்படியும் ஒரு 150 ரூபா பெட்ரோல் வாங்கியிருக்கோம். ஆனால் இதுவும் ஒரு 100 கிலோமீட்ரு, சாரி 100 ரூபா பெட்ரோல் தான் வாங்கியிருக்கோம். கிலோமீட்டர் தாங்க பார்க்காம விட்டுட்டேன். இப்போ தாங்க நினைக்கிறேன் கிலோமீட்டர் பார்த்துருக்கலாமே அப்படின்ட்டு. ஆனால் இன்னொரு விஷயம், ஒரு வேளை நான் ஃபஸ்ட்டே ஓட்டதுனால இவன் இப்படி கொடுக்குறோன்னா என்னமோ அதுவும் எனக்கு தெரில. நம்ம அடுத்த வாரத்துலேருந்து நம்ம ஒரு சேலஞ்சிங் டார்கெட் மாதிரி எடுக்க போகிறோம். அதுவும் லோடே ஷேரில் தான் எடுக்க போகிறோம். ஸ்விக்கி ஓட்ட மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் லோடே ஷேர் தான். இப்போது 3 மணி நேரத்தில் நம்ம 700 எடுத்தோமா, இப்போ அதே நம்ம பிரிப்போம். இப்போ லஞ்சில் 3.5 மணி நேரம், டின்னரில் 3.5 மணி நேரம், மொத்தம் கரெக்டாக கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா 8 ஹவர்ஸ் வரும். அமௌண்ட் வந்து 1500 எடுக்க முடியுதான்னு சொல்லி பார்ப்போம். அது ஒரு டார்கெட்டு விலாக் எடுக்கலாம்.